ஹலோ guys, இன்னைக்கு நம்ம விளையாட போகிறோம் ஆன் சர்வைவல். இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு சர்வைவல். அது சும்மா சர்வைவல் ஃபஸ்ட் வீடியோ. இன்றைக்கி நம்ம என் ஃப்ரெண்டு கூட தான் விளையாட போகிறோம். வாங்க விளையாடலாம். கிரேட் நியூ வேர்ல்டு கொடுத்துடலாம். இருந்துச்சுங்களா வெயிட் பண்ணிட்டோம். உள்ளே வரணும். வந்துட்டான்னு நினைக்கிறேன். சரி இல்லைங்களா ஈஸியாக நார்மலாக ஈஸியாக வச்சுக்கோம். எதுக்கு நம்ம ஒன்ஸில் ஸ்டார்டிங் மேப் போனஸ் ஸ்டேஜ் கொஞ்சம் உயிர் கொடுக்க முடியாது. அப்புறம் கிரேட் கொடுத்துருவோம். வேர்ல்டு நேம் என்ன வைக்கலாம்? மெசேஜ் பண்ணுறான். இருங்க என்னன்னு கேட்டு வந்துடுறோம். ஒரு நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுறேங்க. வந்துட்டேன் டக்குன்னு வந்துட்டேன். அப்படின்னா என்ன அதுன்னு கேட்டுட்டு வந்துட்டேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொன்னால் அதில் வெயிட் பண்ணிட்டு வந்தேன். இப்படி தான் இருந்துச்சு மைண்ட் கிராஃப்ட்டு. சர்வைவல் கழிச்சு சர்வைவல் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அச்சீவ்மெண்ட் எட் பண்ணுற மாதிரி தான். ஒரு கிரியேட்டிவ் எதுவுமே எடுக்க மாட்டேன். வேர்ல்டு நேம் வந்து என்ன எடுக்கலாம்? வித்தியாசமாக என்னென்னமோ சொல்லியிருந்தான். அதாவது கிங்கு அது இதுன்னு எதாவது சொல்லிகிட்டு இருந்தால் நான் பூமின்னு வச்சிட்டேன். இது நம்ம பூமி. அப்புறம் சரி கிரியேட் பண்ணி போயிடலாம். கிரியேட்டிங் வேர்ல்டுன்னு காட்டுது. வந்துருச்சு. There will be an update to the game even feeding an unknown bee from this morning will ஓகே வந்தாச்சு. ஜஸ்ட் அதெல்லாம் பார்த்துக்கலாம். வெயிட் கொடுத்துருக்காங்க. அவன் உள்ளே வர முடியலன்றான். எனக்கு தெரியல. எப்பயும் அவன் கூட தான் விளாடுவேன். வரானான்னு போயிருங்க. சீக்கிரம் பாலைவனத்தில் நிறுத்திட்டாங்க. பூமி நான் பாலைவனம் அடித்தேன். ரெண்டு விட்டு எடுத்துப்போம். அப்புறம் ரெட்டு ஒன்று எடுத்துப்போம். ரெண்டு எடுத்துப்போம். வில்லேஜ் கண்டுபிடிக்கலாம் ஃபஸ்ட்டு. இங்கேருந்து வில்லேஜ் கண்டுபிடிக்கலாம். அதுக்கே ரொம்ப நேரம். ஒரு வீடியோ கிட்டத்தட்ட 10 to 15 நிமிஷம் தான் இருக்கும். அவனுக்கு எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு அவனுக்கு ஒரு இது எக்ஸ்ட்ரா செஞ்சு கொடுத்துருவாங்க. ஓகே கேக்ஸ் எக்ஸ்ட்ரா செஞ்சு கொடுத்தாங்க. எனக்கு கடுப்பாயிடுவான். இந்த அப்புறம் வந்துட்டான். இல்லை சீக்கிரம் வச்சுடும். எப்படியும் ஒரு 5 நிமிஷம் ஆனால் கண்ட்ரோலாக இருக்குது. வார்டிங் ஸ்க்ரீன் காட்டிகிட்ருக்கேன். கிணத்துல வச்சுட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு போகலாமா? வெயிட் பண்ண கொஞ்ச நேரம் இருக்கும். ஹெட்செட் போட்டு விளாட்றது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதனால பேசிகிட்டே விளாட்றேன்ல, அதனால ஹெட்செட் போட்டேன். அதனால் ஃபோன் கவர் பண்ணிட்டேன். அதனால் வந்துட்டேன். சரி போயிட்டு மரத்தை வெட்டிப்போம். மரத்தோட இது எடுத்துப்போம். வில்லேஜ் கிடைக்கணும். ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் கூட பண்ண தேவையில்ல. வெறும் அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டி விட்டுருங்க. புதுசு யூடியூப்க்கு. சரி மன்னிச்சிருங்க. ஏதாச்சும் வாய்ஸ்னால் அடுத்ததோட நான் சரி பண்ணிக்கிறேன். ஏதாச்சும் அதிர மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். இருங்க மைக் செக் பண்ணிக்கிறேன் ஒரு நிமிஷம். மைக்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் கேட்கும்னு நினைக்கிறேன்.
வில்லேஜை தேடி போனால் என்ன நைட்டு கூட அவ்வளோ அதுக்குள்ளே ஸ்பான் ஆகிட்டானுங்க. வா இது வந்து பெட்ராக் எடிஷன் தான். இங்கே ஒருத்தன் கடை கொடுக்குறாங்க, பேசி பேசி தொல்லை பண்ணுறான். அவனை எப்படியாச்சும் இப்போ கட் பண்ணி ஒன்று கடை தேடி பார்த்தேன், எதுவுமே கிடைக்க மாட்டேங்குதே. எங்கே போனான் அவன்? வேறு எங்கே போனேன்னு தெரில. கூப்பிட்றான் என்ன, கூட தானே வர சொன்னேன். எங்கேயோ வச்சு போய் நின்றுட்டு இருந்தாலும் அங்கே இருக்கான். வாசிக்கிறோம். ரெக்கார்ட் விளாடுக்குள்ளே ரெக்கார்ட் பண்ணல, அப்படியே தான் விளாண்டு முடிச்சதுக்கப்புறம் வாய்ஸுக்கு ஏற்ற மாதிரி ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். நான் யூஸ் பண்ணுற ஆப் வந்து VN. இப்போ நைட்டு 9:30 இருக்கும். கிட்டத்தட்ட 9:30 8:30 தான் என் வீடியோலாம் வெளியே வரும். ஏன்னா நான் ஸ்கூல் போயிட்டு வீட்டில் வேறு சாப்பிட கூப்பிட்றாங்க. என்ன பண்ணுறது, போய் ஆகணும். போட்டை போட்டு 1/2 மணி நேரம் ஆகுது, இன்னும் வராமல் இருக்கான். போவோம், நம்ம ஏறிட்டான்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு காலை கட் பண்ணோம். இவன் மட்டும் பேசலாம், தம்பியும் பேசிக்கினே இருக்கான் தோணுட்டு. அதனால் கால் கட் பண்ணிடுறான் ஃபஸ்ட்டு. இந்த இடத்துல கொஞ்சம் மைண்ட் பண்ணி ஏதாச்சும் ஸ்டோன் எடுத்துப்போம். கொஞ்சம் ஸ்டோன் அப்கிரேட் ஆகிட்டு வேகமாக மைண்ட் பண்ணி பார்த்தோம். பட் இங்கே மைண்ட் பண்ணுறது யூஸ்லெஸ். ஏன்னா மண் கீழே விழுந்துக்கிட்டே இருக்கும் மைண்ட் பண்ண. அதனால் சேண்டில் யாரும் மைண்ட் பண்ணாதீங்க. ஸ்டோன் பகுதி வர வரைக்கும் மைண்ட் பண்ணாதீங்க. எல்லாம் சேண்ட் இருக்க இடத்துல மைண்ட் பண்ணது ஆபத்து தான். கொஞ்சம் இந்த மாதிரி கிராஸ் இருக்க இடத்துல மைண்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லேக் அடிக்குது, என்னன்னு தெரில. கொஞ்சோண்டு இன்னும் அயன் எடுக்கணும், டைமண்ட் எடுக்கணும், இன்னும் ஏகப்பட்ட வேலை இருக்குது. எப்படியாச்சும் எடுத்துட வேண்டியதான். இன்னொருத்தருக்கு போகணும், ட்ரிம் அப்கிரேட் பண்ணணும், என்னென்னமோ இருக்குது. எல்லாத்தையும் பண்ணலாம். ஒரு நாளைக்கு 10 நிமிஷம்னா 2 நாள், கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகிடும். கண்டிப்பாக 27 எபிசோட் கிட்டே வந்துடும். இன்னும் ஃபோட்டோ வேறு எடிட் பண்ணணும், போயிட்டு ஃப்ரெண்டில் வைக்க. என் ஃபஸ்ட்டு வியூனால் இங்கே பக்கத்தில் ஒருத்தன் நின்றுட்டு இருக்கான் பார்த்தீங்களா, அவன் தான் ஃபஸ்ட்டு வியூ. நேரத்துக்கு எப்படா வரும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்கான். நாங்கள் 2 பேர் சேர்ந்து ஆரம்பிச்ச இந்த சேனல் என் சேனல் தான். அவன் வீட்டில் யூடியூப் ஆரம்பிக்க விட மாட்டாங்களா தெரியாது. அதெல்லாம் உருவாக்க மாட்டான்னு நினைக்கிறேன். பா ஏறிட்டானா, போகலாம் வேகம். இந்த பக்கம் போகலாம். அப்படியே நேராக அந்த வழியாக போயிடுவோம். வழி இருக்கான்னு வேறு தெரில. எண்டாயிடுச்சு இல்லை, இருக்குதான்னு நினைக்கிறேன். கொஞ்சோண்டு கேப் இருக்கு. இந்த பக்கம் போகலாமா? பின்னாடி இருக்கான தெரியலையே. இந்த பக்கம் போனால் சுற்றுன்னு நினைக்கிறேன். ஆமாம், சுற்று தான். வில்லேஜ் இருக்கதே நான் இப்போ தான் பார்க்குறேன். இந்த இடத்துல அவன் இறங்கிட்டான்.
அப்புறம் நான் இங்கே உடச்சிட்டு பார்த்தா காணோம் ஆளா. சரி இங்கே தான் பக்கத்தில் எங்கேயோ சுற்றுவான்னு சொல்லிட்டு நான் அவனை கண்டுக்கவே இல்லை. இதில் இங்கே அவன் என் கூட விளாட்றானே இந்த செகண்ட் மறந்துட்டேன். நானும் இங்கே இருக்கா அப்படின்ட்டு தேடிட்டு இருந்தேன். பார்த்தா சுற்றிலும் கடல். சரி இங்கே போட்டை போட்டு நம்ம மட்டும் போவோம் இன்னும் தாண்டின்ட்டு போட்டை எடுத்து வச்சேன். அவனை காணுன்னு அப்போ தான் யோசித்தேன். கூட அங்கே இருக்கான்ட்டு நானும் அங்கே போனேன். என்ன பண்ணுறான்னு தெரில. அதான் சொன்னேன்ல அங்கே ஒரு வில்லேஜ் மாதிரி தெரிஞ்சிச்சுல, அங்கே அவன் இறங்கிக்கிட்டான் பார்த்து கரெக்டாக. நான் தான் கவனிக்கல அதை. நேராக அங்கே தான் போனேன். நான் கரெக்டாக வந்துட்டுருக்குல தான் அவன் என்ன சொன்னான், டெக்ஸ்ட்டில் வந்து வில்லாட்டுன்னு அனுப்பி விட்டான் வில்லேஜுக்கு பதிலாக. அவனோட மோசமாலாம் நான் தகவல் பண்ணுங்க வேறு விஷயம். இதை பாருங்களேன், வில்லேட்னு அனுப்பி விட்றான். எல்லை போடுறதுக்கு பதிலாக. ஃபஸ்ட்டு எனக்கு புரியல வில்லேட்டா, அப்புறம் வில்லேஜாக இருக்குன்னு சொல்லிட்டு அவனை நோக்கி போக ஆரம்பித்தேன். சொன்னால் அந்த கோபுரம் தெரியுதுல அந்த சைடில், அந்த கோபுரத்தை பார்க்காமலே வந்துட்டேன். டேரெக்டாக வந்தேன். இறக்குனேன். வெல்கம் பண்ணுறதுக்கு ஒரு பூனை பக்கத்துலேயே நின்றுட்டு இருந்துச்சு. இங்கேருந்து ஹேபிளை கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். ஹேபிள் எடுத்துக்கிட்டு அப்படியே போனேன். டெரக்கோட்லாம் வச்சுருக்கானு உருக்கி. வர்ற பொட்டேட்டோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இருக்குது. எடு ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ரீஸ்பான் பாயிண்ட்டு போட்டான். 58 அவன் திருப்பி வச்சுப்பான். சரி அவனுக்கு கொடுப்போம்மா கொஞ்சம். இங்கே போனான், போயிட்டான் தூங்குற. இனிமேல் என் பெட்டு எந்திரு, பெட் இல்லை என் பெட்டு எந்திரி போய் கிளம்பு. தூங்க முடியாது, இன்னும் நைட் ஆகலை. நான் இங்கே தான் சுற்றிட்டுருந்தோம். இதை எடுத்துப்போம். பாட்டு தான் தேவை, கேப்டஸ் தேவையில்ல. வீட்டு செஞ்சால் வீட்டுக்கு அலங்காரத்துக்கு வச்சு வாசலில் 2 இங்கே தான் பக்கத்தில் தான் செய்வோம். வில்லேஜ் பக்கத்தில். கார்டினன்ஸ் நோட் பண்ணிக்கணும். இன்றைக்கி தூங்கியாச்சு. நாளைக்கு என்னோட 11 நிமிஷம் ஆகிடுச்சு. எக்ஸ்ட்ராவே போடுறேன். அதாவது நான் இன்னொன்று இன்ட்ரோக்காக ஒரு வீடியோ பண்ணேன். இதோட சேர்த்து 12 நிமிஷம் 13 நிமிஷம் ஆகிடுச்சு. கேபிள் எடுக்கணுமே. இங்கே வழியை காணும். இங்கே இருக்கா? வெயிட் பண்ணால் எதுக்குட்டான்னு தெரில. சரி என்னன்னு கேட்பேன் வெளியே போய்ட்டு. என்னது இது செய்கிறப்பா? சாப்பாடு வர கம்மியாகிடுச்சு. ஃபஸ்ட்டு ப்ரெட்டு கொஞ்சம் செஞ்சுப்போம், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஃபுல் இதில் வச்சு பாருங்கள், சவுண்ட் அவ்வளோக்கா கேட்காது. ஏன் யூஸ் பண்ணுற மைக்கு கொஞ்சம் சின்னது தான். புதுசாக வாங்குவேன், அதாவது 100 வந்துடுச்சுன்னா. இது அவ்வளோக்கா என்னை சுற்றி உள்ள யாருக்குமே இந்த சேனல் பற்றி தெரியாது. இன்னொரு சேனல் இருக்குது, அது ஆனால் கொஞ்சம் லாஸ்ட்டாக சொல்கிறேன். அதில் சும்மா தான் வீடியோ இருக்கும். பேக் ப்ரெட்டா, கிராஃப்ட் ப்ரெட் தானே பண்ணேன். அங்கே பாருங்கள் சைடில் ஒரு ஏதோ ஒன்று குட்டியாக ஏதோ ஒன்று பள்ளி மாதிரி இருக்குது. சரி இன்றைக்கி இதோட முடிச்சுக்கலாமா? சரி, இந்த செட்டிங்ஸை நான் நாளைக்கு மாற்றிடுவேன். அதை விட்டு தரேன். வந்து போகிறேன். நாளைக்கு உங்களை பார்க்குறேன். பாய் பாய் பாய். பைத்தியக்காரன் கீழே நின்று என்ன தப்பு பண்ணிட்டு இருக்கான்னு பாருங்கள். நாளைக்கு உங்களை பார்க்குறேன். பாய் டாடா. சீலு டாடா. இன்றைக்கி இதோட போதும். இந்த வில்லேஜில் தான் நம்ம இருக்கிறோம். இன்றைக்கி இதோட இங்கேயே முடிக்கிறனாலே லைஃப் கம்மியாக இருக்கடா. அடிச்சிடாதரா. பெட்டு போட்டுவோமா? வேணாம், போட முடியாது இப்போதைக்கு. பின்னாடி தான் போட முடியும். தாகமாக இருக்கு சொல்லிட்டு காமிக்க மாட்டேங்குது இந்த ஃப்ரெண்டில் வந்தாக்கா.
இங்கே பாருங்க ஒரு குட்டி கேமலு. அடுத்த வீடியோவில் இந்த குட்டி கேமலை எப்படி டேர்ம் பண்ணுதுன்னு பார்ப்போம். டேர்ம் பண்ணியா என்ன ஃபுட்டு கேமலுக்கு அதை கொஞ்சம் கமெண்ட் பண்ணுறீங்களா? சரி, பாய் பாய், டாடா, see you in next video.